ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் பொண்ணு தெலுங்கு மருமகள் சேனல். ஜனவரி 14 நான் நைட்டு 8 to 9 செவ்வாய் ஓரையில் நான் 2வது வாரம் பூஜை செஞ்சேங்க. அந்த வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாரம்னா பால் அபிஷேகம் பண்ணேங்க. 2வது வாரம் சந்தன அபிஷேகம். ஒவ்வொரு வாரமும் ஒரு அபிஷேகம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நான் ஓம்வேல் இருக்கிற ஒரு சிலையை எடுத்துக்கிட்டேங்க. அந்த சிலைக்கு சந்தன அபிஷேகம் பண்ணேங்க. பாருங்கள், இது மாதிரி தான் சந்தன அபிஷேகம் பண்ணேன். சந்தனத்தால் அபிஷேகம் பண்ண பிறகு அதுக்கு அந்த சிலைக்கு குங்குமம் வச்சு பூவும் வச்சு ஊதுவத்தியால் ஆரத்தியும் காமிச்சேங்க. ஆரத்தி காமிச்ச பிறகு மறுபடியும் அந்த சிலைக்கு தண்ணியால் அபிஷேகம் பண்ணி அந்த நீட்டாக தொடச்சி துணி வச்சு தொடச்சி சந்தனம் குங்குமம் வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. அப்புறம் நம்ம வெற்றிலை தீபம் போடுறதுக்காக நான் பிளேட் எடுத்து அதில் கோலமும் அரிசி மாவில் கோலம் போட்டு சரவண பவன் எழுதி அதில் 6 வெற்றிலை எடுத்துக்கிட்டு அதை நல்லா கழுவிக்கிட்டு தண்ணியில் சந்தனம் குங்குமம் வச்சு அது மேலே 6 தீபமும் வச்சு நான் தீபம் வச்சுக்கிட்டேங்க. அப்புறமா அதுக்கு எல்லாம் பூ எல்லாம் வச்சு நல்லா ரெடி பண்ணிக்கிட்டேன். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கார் முருகரும். அந்த 6 வெற்றிலை தீபமும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த 6 வெற்றிலை தீபம் வச்ச பிறகு நான் முருகனோட 108 போற்றிகள் படிச்சுட்டு நான் உங்ககிட்ட வச்சிருக்கிற வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறணும் கடவுளே, முருகா நீ தான் என்னோட வேண்டுதலை நிறைவேற்றணும் அப்படின்ட்டு கடவுளையும் வேண்டிக்கிட்டு நான் செவ்வாய்க்கிழமை 8 to 9 ஓரையில் பண்ணேங்க. ஏன்னா அன்றைக்கி தை திருநாள் பொங்கல் இல்லையா, அதனால் நான் நைட்டு 8 to 9 பண்ணேங்க. இதுதாங்க நான் செஞ்ச 2வது வாரம் செவ்வாய்க்கிழமை ஓரையில் பண்ண வெற்றிலை தீபம். பாருங்கள், லாஸ்ட்டு பிரசாதம் வச்சு பாலில் தேன் ஊற்றி சாமிக்கு பிரசாதம் வச்சு கற்பூர ஆரத்தியும் காமிச்சு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேங்க. பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் தமிழ் பொண்ணு தெலுங்கு மருமகள் கிச்சன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். போன வீடியோவில் சொன்ன மாதிரி தாங்க நான் பேசுகிற தமிழ் புரியும் நினைக்கிறேன். நல்லாவே புரியும். ஆனால் கொஞ்சம் இடத்துல தடுமாற்றமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஆந்திராவில் இருக்கிறதால எப்போவுமே தெலுங்கில் பேசுகிறதால தமிழ் இது மாதிரி வீடியோவில் பேசும்போது கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே என்னோடய தமிழும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் செவ்வாய்க்கிழமை ஓரையில் பண்ணுற பூஜை வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.